ராமன் வணக்கம். ராமன், நீங்கள் வந்து ஒரு வலதுசாரி பார்வையாளர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், சரியா? பாஜக இங்கே வலுவாவதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்துட்ருக்குறாங்க. அதனால தான் என்டிஏ கூட்டணி ஒரு 3 தடவை வந்து இங்கே வந்து ஒரு கூட்டத்தை நடத்தினாங்க. எலெக்ஷன் தொடர்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி பிரச்சார கூட்டத்தை நடத்தினார்கள். பிரதமர் ரோட் ஷோ நடத்தினார், வேட்பாளர் கூட்டத்தில் பங்கேற்றார். இப்படி பல விஷயங்களை இங்கே நடத்தினாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்ட்டு வேட்பாளராக சிஎம் கேண்டிடேட்டாக அவர்களை நிறுத்தியிருக்கிறார். இந்த தேர்தலுக்கு பிறகு, வாக்குப்பதிவுக்கு பிறகு நிலைமை மாறி இருக்குன்ட்டு உங்களுக்கு எதாவது தோணுதா? உங்களுக்கு அதில் என்ன சந்தேகம் வருது திடீர்னு? இல்லை, உங்களுக்கு நிலைமை மாறி இருக்கு அப்படின்னா நீங்க நினைச்சதுக்கு மாறா ஏதாவது மாறி இருக்கான்னு அர்த்தம். எதுவும் மாற்றமும் கிடையாது. திமுகவுக்கு தான் நிலைமை மாறி இருக்குது இப்போ. அப்படியா? ஆமாம், திமுக. ஏன்னா அண்ணன் துரை தமிழ் சொல்லும், அவர் பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே நான் விழுந்துட்டேன், ஆனால் எங்கள் மீசில் மண்ணே ஒட்டலை. மண் ஓட்டாதவங்க 2021 தேர்தல் முடிஞ்சோடனே கொடைக்கானலில் சென்டிமேட்டாக வந்து அங்கே போனாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு சென்டிமேட்டாக அங்கே போனாங்க. 2026 நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் முடிஞ்சால் சென்டிமேட்டாக போய் தமிழ்நாட்டில் கடந்த 4 நாளாக பல உளவுத்துறை அதிகாரிகளும் பல ஐபிஎஸ் அதிகாரிகளும் பல ஐஎஸ் அதிகாரிகளும் எதற்கு கொடைக்கானல் முகாமிடு உள்ளார்கள். நான் ஒரு வாரம் சர்வே எடுத்து பாருங்கள், சென்னை தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலகத்தில் இருக்கிற பல ஐஎஸ் அதிகாரிகள் எங்கு முகாமிட்டு உங்களால் சொல்ல முடியுமா? எனக்கு தெரியும். நான் அது பொது இடத்துல சொல்ல விரும்பல. காரணம் என்றால் ஆட்சி வராது, என்ன இதுன்னு காட்டி கொடுத்துடாதீங்க, ஃபைலு கீழே. ஏன்னா எடப்பாடி அண்ணன் சொல்லியிருக்காரு, யாரும் முதல்ல எப்பேற்பட்ட கொம்பேறி மூக்கனாக இருந்தாலும் நான் விடமாட்டேன், ஊழல்வாதிகளை நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பேன் என்று அண்ணன் எடப்பாடி கூறியுள்ளார். இதெல்லாம் போய் ஒரு பொது லைவ் டெலிவிஷன் சேனல்ல உட்காந்துக்கிட்டு ஒரு ஐஏஎஸ் ஆபீசரு ஹெட் குவார்ட்டர்ஸை விட்டு பாருங்க, உங்களுக்கு பாத்தீங்களா என்ன அனுப்பும் போது ராமன் இங்க பாருங்க, இப்படிதான் உமாநாத் ஐஏஎஸ் பேர்ல வந்து ஒரு கேஸை போட்டாங்க கோர்ட்ல. வந்து எலெக்ஷன் கமிஷன் என்ன தெரியும், நான் சொல்றத தயவு நீங்க முழுசா எதை வேணா பேசுங்க, ஆனா அபாண்டமா பேசிட்டு போறது அபாண்டம் இல்லை. கடந்த ஒரு வாரமாக எத்தனை பேர் லீவ்ல போட்டுருக்காங்கன்னு நீங்க ஆய்வு சொல்ல முடியுமா? தேர்தலில் யார் யார் என்னென்ன பண்ணாங்க உங்களால சொல்ல முடியுமா? எல்லாமே திமுக கட்டமைத்து கொண்டு நாம ஆட்சிக்கு வருவோம் என்று மிகப்பெரிய சதுரங்க நாடகம் ஆடினார்கள். இந்த நாடகத்தில் புதிய வருவு விஜயின் வருகையால் திமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகள் அனைத்தும் விஜய்க்கு சென்று விட்டது ஐயா. இதுல ஏடிஎம்கே கூட்டணிக்கு என்டிஏ கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லையா. அதனால நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை, பாஜக இப்போ இடுக்கு சந்தில் முட்டு சந்தில் நின்று ஒளிந்து கொண்டு பார்த்துக்கொண்டே இருக்கிறார்கள் சொன்னால் உங்களுடைய எண்ணம் எப்படி? உங்களுடைய எண்ணம் என்ன சார்? தமிழ்நாடு அரசியலில் கண்டினியூவாக யாரும் 2வது முறை ஆட்சியில வந்தது மிகப்பெரிய வரலாறு நடந்தது இல்ல. இல்ல சார், அதுக்குள்ள நான் போக விரும்பல சார், அதுக்குள்ள போக விரும்பல, வேண்டாம், அதுக்குள்ள போக விரும்பல. இப்போ தேர்தலுக்கு முன்னால நான் சொன்னதுல என்ன சந்தேகம்? ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கீங்க. எண்ணம் என்ன? உங்களுக்கு எண்ணம் என்ன சார்? உங்களுடைய மக்கள் விழித்துக் கொண்டார்கள், நாடு முழுவதும் சாராய கடை திறந்து விடுங்கள் என்று PS வீரப்ப அவசரத்தில் கலைஞர் எழுதுவது போல் முட்டுச்சந்தில் இருக்கிறார்கள். எண்ணம் என்ன சார்? உங்களுக்கு தகுந்தபடி எடுத்துக்க கூடாது சார். நான் ரொம்ப நார்மலா சொன்னது. அப்ப நீங்க என்டிஏ கூட்டணிக்கு மேல இதா இருந்தா விமர்சனம். நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த மாற்றம் வருவதற்கு என்ன காரணம் என்று, இளம் தலைமுறையில் ஏன் இப்படி மாற்றம் வந்துள்ளது என்று நீங்கள் விவாதம் நடத்தினீங்களா சார்? தமிழ்நாட்டிலுடைய மக்கள் கடந்த 5 ஆண்டு காலமாக சொல்லல துயரங்கள். அரசு ஊழியர்கள் எத்தனாயிரம் பேர் ஓட்டு போடல. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை முடிச்சுக்கிட்டு புதிய ஓய்வு துப்பாக்கி திட்டத்தை அறிவிச்சுட்டு அரசு ஊழியர்கள் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க சார். அவங்களுடைய வாழ்க்கையிலும் அவங்க வாதம் நஞ்சங்களை வைத்தவர்கள். ஏன் அரசு மருத்துவர்களுக்கு கலைஞர் போட்ட அரசாணை எண் 354 இன்று வரைக்கும் அமல்படுத்தவில்லையே. தந்தை போட்ட அந்த அரசாணை எண் 354 ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னும் மகன் நிறைவேற்றவில்லையே. உங்களுடைய நோக்கம் என்ன? கோயில் கோலா போனா போதும் சார். நீங்க வந்து உங்களுக்கு அதாவது
இன்னைக்கு மீண்டும் இல்ல, திமுக ஆட்சி வரணும். 1000க்கும் மேற்பட்ட கோயிலை நேர்த்திக்கடன் கண்டிருக்காங்க சார். எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? ஆமா சார், அவங்க என்ன நினைக்கிறாங்க சார், 1000க்கும் மேற்பட்ட கோயிலை நேர்த்திக்கடன் இருக்காங்க. 4ஆம் தேதி முடிஞ்ச உடனே தமிழ்நாடு முழுவதும் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் என்று அனைத்து ஆலயங்களையும் கரகோஷம் விளைப்பினாலும் கூட ஆச்சரியப்பட வேண்டியதில்லை என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் இந்த முறை திமுக துடைத்துடையப்படும். ஓய்வு எங்கு எடுக்கிறாரோ அந்த ஓய்வு பண்ண இடத்தில் டாடா பை பை குட் பை கயா என்று ராகுல் காந்தி எப்படி பீகார் மாநில தேர்தலில் சென்றாரோ அங்கு நிலைமை பாஜக எஸ்ஆருக்கு முன்பு எஸ்ஆருக்கு பின்பு சார். தமிழ்நாட்டில் நடக்கும் தேர்தல் எஸ்ஆருக்கு பின்பு. மக்கள் விழித்துக் கொண்டார்கள். திமுகவுடைய ஆட்சியினால் மக்களுக்கு ஜல்லி பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. மாறாக 7.5 லட்சம் கோடி கடனை வாங்கி மக்களை ஓட்டாண்மைக்கு கடன் சுமை ஏற்றி மக்களை திவாலாக்கியது முக்கியம். உங்களால் ஏன் தாங்க முடியல? நீங்க முட்டுச்சந்து கதவு சந்து இப்படிலாம் விமர்சனம் பண்ணீங்களா சார்? நீங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் பார்த்தீங்களா என்டிஏ கூட்டணியை ஏதாவது பேசி ஒண்ணுமே இல்லாத எடுத்து அதை ஈரை எடுத்து ஈரை பேனாக்கி பேனை பெருமாளாக்கி பெருமாளை பெத்த பெருமாளாக்க வேண்டும். உங்களுடைய அந்த சிந்தனை எப்படி நாங்க சொல்ல முடியும்? கட்சியை உடைச்சு 7 எம்பிக்களை வந்து பார்ட்டியில சேர்த்துக்கிற பார்ட்டிக்கு என்னங்க மரியாதை கொடுக்க வேண்டியது இருக்கு? என்னது? ஒரு 7 எம்பிக்களை வேற கட்சியை சேர்ந்தவங்கள அப்படியே வா அப்படின்னு இழுத்து சேர்த்துக்கிற கட்சிக்கு என்ன பெரிய மரியாதை கொடுக்குது? அது நாட்டாள்கிட்ட என்னத்தையும் ஆள்ட்டு போட்டு எனக்கு என்ன? நாங்க வந்து உங்களை வான்னு கூப்பிடுமா? அப்ப ஓபிஎஸ் நீங்க கூப்பிடுங்களே, மனோஜ் பாண்டியன் நீங்க கூப்பிடுங்களே, ஜெயஸ்ரீ பிரபாரன் கேட் உங்களுடைய தாவக்கல போனாங்களே அவங்களை கூப்பிட்டாங்களா? அவங்கள எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு தான் வந்தாங்க. மாநிலத்தில் பாஜக ஆட்சி விரைவில் வர உள்ளது. அதே நிலைமை தமிழகத்திலும் என்டிஏ கூட்டணி ஆட்சி வர உள்ளது சார். பொறுத்திருந்து பாருங்க சார். நாடு முழுவதும் தாமரை மலர்கின்றது. என்டிஏ கூட்டணி ஆட்சி மொத்தத்துல ஊர்ல இருக்க எல்லா எம்எல்ஏ எம்பி எல்லாம் வேலைக்கு வாங்கிட்டு கட்சியை பலப்படுத்தி இருக்கிற பார்ட்டிக்கு என்னங்க பெருசா மரியாதை கொடுக்கணும்? உங்க வீட்டு பிள்ளைகளை நீங்க தான் பாதுகாக்கணும். சரி, வெயிட் பண்ணுங்க. நீங்க தான் பார்க்கணும். அதுக்கு பக்கத்து வீட்டுல போனா அதுக்கு யாருன்னா வளர்ப்பு செல்ல அர்த்தம் சார். வளர்ப்பு செல்லுன்னு தான் அர்த்தம். ரைட் இருங்க. வரலாற்றுல இப்படி ஒரு 7 எம்பியை கொத்தா வந்து சேர்த்து ராஜ்யசபா சீட்டை சுதந்திர வரலாற்றிலே எந்த கட்சியும் அதிகப்படுத்திட்டு கிடையாதுன்னு செஞ்சிட்டு இருக்குது. அது ஏதோ இடிச்சந்தில் இருந்து பார்த்துட்டு சொன்னது உங்களுக்கு அவ்வளவு கோவம் வருது. பஞ்சாப்ல ஆட்சியே பிஜேபி ஆட்சி வரப்போகுது. சரி லைன்ல கொஞ்சம் சரி கொஞ்ச நேரம் இருக்கு.